and welcome to Serendra's Lifestyle. இது நம்ம சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆல்ரெடி இந்த டெல்லி சீரீஸில் நம்ம சரோஜினி மார்க்கெட் பார்த்துருக்கோங்க. சரோஜினி மார்க்கெட் பிளாக் பண்ணுறப்பவே நான் என்ன சொன்னேன்னா, டெல்லியில் நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே ஒரே மாதிரியான பொருட்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மார்க்கெட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி அண்ட் யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சரோஜினி மார்க்கெட்டில் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நான் அதில் சொல்லியிருந்தேன். அங்கே நான் சொல்கிறப்ப ஷாப்ஸ்குள்ளே இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே அஃபோர்டபுளாகவும் இல்லை, குவாலிட்டியும் அந்தளவுக்கு அப் டு த லெவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே சாந்தினி சௌக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குதுங்க. நிறைய ஷாப்ஸில் இங்கே நம்ம வாங்கலாம். அண்ட் ப்ரைஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஆனாலும் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட குவாலிட்டி ரொம்ப யுனிக்காக இருக்குது அண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் ஆக்சசரிஸ், ஜுவல்லரிஸ் அண்ட் லெஹங்கா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அண்ட் அதே மாதிரி இங்கே சல்வார் மெட்டீரியல் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. ஸோ அதை பற்றிலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாந்தினி சௌக் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரி நிறைய ரிக்ஷா வாலாஸ் அங்கே அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் தேவைன்னா அது எடுத்துக்கலாம். அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் எதெல்லாம் ஸ்பெஷலான ஷாப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளும் எங்கெல்லாம் ஏதாவது வாங்கணும்னு தோணுதோ நிறுத்திக்கலாம். இங்கே பைனாப்பிள் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோ வெயில் அடிக்குது, நான் ஜர்கின் போட்டு சுற்றிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பயங்கரமாக குளிர்ச்சி, அதனால தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ் பண்ண சல்வார் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெடிமேட் இந்த மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆக்சுவலாக ஒரு வெஸ்டர்ன் டாப்புங்க. ஆனால் அந்த வெஸ்டர்ன் டாப்பில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே நிறைய இந்த மாதிரி இண்டோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் இருந்ததுங்க. அதாவது வெஸ்டர்ன் காஸ்டியூம்ஸில் இந்த மாதிரி ரொம்ப அழகான இன்ட்ரிகேட் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் லெஹங்காலும் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, ஸ்பெஷலி ப்ரைடல் கலெக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் நான் க்ளோஸ்அப்பில் காமிச்ச அந்த காஸ்டியூம். உள்ளே நீங்கள் கிராப் டாப் போட்டும் போடலாம், இல்லைன்னா அது அப்படியேவும் அதை வேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாக டாப்ஸுங்க. நிறைய குர்த்தி கலெக்ஷன் இங்கே இருக்குது. குர்த்தி கலெக்ஷன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணாது பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இங்கே இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா அனார்கலியில் நம்ம ஊரில் கிடைக்காத, அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நம்மளால் வாங்க முடியாத, அவைலபிளாக இல்லாத நிறைய வகையான டிசைன்ஸ் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருந்தது. இந்த மாதிரியான குர்த்திக்குன்னு இவ்வளோ நிறைய இருக்கிற ஷாப்ஸ் அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே உங்களுக்கு லெஹங்காவும் இந்த பர்டிகுலர் ஷாப்பில் கிடச்சிது. ஸோ லெஹங்காஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரைடல் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வேர் பண்ணிக்கிற மாதிரியான லெஹங்காஸும் இங்கே ரொம்பவே யுனிக்கான கலர்ஸில் இருந்தது. நான் திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்ல வர ஒரே விஷயம், இது எல்லாமே இங்கே கிடைக்காது அப்படின்ட்டு இல்லை. ஒரே டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் வாங்குறப்ப கிடைக்காத சில கலர்ஸ் அண்ட் அதே மாதிரி காம்பினேஷன்ஸ் இங்கே நான் பார்த்தேன். ஸோ காஸ்டியூம்ஸில் ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு இருக்குது, நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக சாந்தினி சௌக் மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது என்ன கலர்னு சொல்ல முடியாது, சாண்டலா பீச்சா என்னன்னே தெரியல. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டல் ஷேட்ஸ்லேயே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நம்ம என்கேஜ்மெண்ட்க்கு அண்ட் ப்ரைடல் பர்பஸ்க்கெல்லாம் இது கண்டிப்பாக வாங்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல துப்பட்டா கொஞ்சம் ஹெவியாக இல்லாமல் லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது செமி ப்ரைடல் தான். அப்புறமா நிறைய மெட்டீரியல்ஸ்க்குனே தனியாக இங்கே ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அதில் கூட உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் நம்ம ஊர்லேயும் இக்கத் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் தான். பட் இது இக்கத் ஒர்க்லேயே கொஞ்சம் ராஜஸ்தானி ஒர்க் மிக்ஸ் பண்ண மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. அது மாதிரி இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காஸ்டியூம்ஸ் வாங்கிட்டு அதுக்கு மேட்சாக அக்சசரிஸ் தேடி வேறு எங்கேயும் போக தேவையில்லை. இங்கேயே காஸ்டியூம்ஸ் கூடவே நமக்கு அக்சசரிஸும் சேர்த்து சேல் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல ஐடியா தான். நம்ம ஊர்லேயும் இருக்கும். பட் பெரிய ஷாப்ஸில்
வேறு வேறு ஃப்ளோர்ஸில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி நார்மலான ஒரு ஷாப்பில் ஓரளவுக்கு கொஞ்சம் குட்டியான ஷாப்பில் உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வச்சுருக்கிறாங்களோ, என்ன காஸ்ட்யூம் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு மேட்சாக அக்சசரிஸ் இருந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஜுவல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து குவாலிட்டி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. அண்ட் இந்த பெபிள்ஸ் மாதிரி கூழாங்கல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட அது மார்பிள்ஸ் அதுலலாம் வந்து இங்கே நிறைய டிசைன்ஸில் நமக்கு ஜுவல்லரி அவைலபிளாக இருந்தது. அது மாதிரி இயர்ரிங்ஸில் வந்து அமெரிக்கன் டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து அடிச்சிக்கவே முடியாது. சரோஜினி மார்க்கெட்டில் கிடைக்காத சில விஷயங்கள்லாம் தான் இங்கே இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான யூனிக்கான கலெக்ஷன். இதை வந்து நம்ம வெஸ்டர்ன் வேர்ஸ்க்கும் நிறையா மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ சாந்தினி ஷாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் எலிகண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க விரும்புகிறீங்க, ரொம்ப இல்லை ஒரு பார்ட்டி வேருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ரொம்ப யூனிக்கான விஷயங்கள் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து காஷ்மீர்லேருந்து அவங்க ஸ்பெஷலாக வரவழைச்ச ஷால். இது வந்து மோர் தென் 5000 rupees. ஆனால் அதோட குவாலிட்டி ஸ்பெஷலி அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்பவே சூப்பர்பாக இருந்தது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம இப்போ வந்து அடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பிரைடல் ஜுவல் கலெக்ஷன் மட்டும் தனியாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட். ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த ரிக்ஷாவாலா கிட்ட கேட்டாலே உங்களுக்கு வந்து என்னென்ன ஷாப் என்ன உங்களோட ரிக்குவயர்மெண்ட்னு சொன்னீங்கனாலே அதுக்கேற்ற மாதிரியான ஷாப்ஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்பெஷலி பிரைடல் கலெக்ஷன் ஜுவல்ஸ் இருக்கிற ஷாப்புங்க. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் மட்டுமே இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய கடைகளில் இருக்கும். இப்போ நான் காமிக்கிற இந்த ஷாப்பில் அமெரிக்கன் டைமண்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோக்கர்ஸில் பீட் ஒர்க் பண்ண கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய அதே மாதிரி இங்கே வந்து நம்ம நிறைய மால்ஸில் பார்த்துருப்போம் இந்த கிறிஸ்டல் ஒர்க் பண்ண மாலைங்கள்லாம். ஸோ இது வந்து இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரேட் வந்து நம்ம ஊரை விட கம்மியாகவே கிடச்சிது. அப்புறமா ஆர்டிஃபிஷியல் பேங்கிள்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வந்து அஃபோர்டபுளாக டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இதே ஸ்ட்ரீட்டில் அவைலபிளாக இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு முக்கியம் சோறு. ஸோ இங்கே வந்து சாந்தினி சௌக்கில் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாத 2 விஷயம் அப்படின்னா, ஒன்று வந்து பைனாப்பிள் நான் சொன்னேன், பட் அது கூட சீசனுக்கு சீசன் மாறுங்க. ஆனால் இந்த ஜாங்கிரி வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம போகிறப்பவே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும். இது ஒரே ஒரு ஷாப் தாங்க இருந்தது. அந்த ஃபுல் மார்க்கெட்லேயே வந்து இங்கே ஒரு இடத்துல தான் இருந்தது. நீங்கள் அங்கே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எங்கே ஜாங்கிரி கிடைக்கணும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஷாப்பில் ஜாங்கிரிக்கு மேலே சூப்பரான கஸ்டர்ட் போட்டு கொடுக்குறாங்க. அது வேறு லெவலில் இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. 2மே ஸ்வீட்டு எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம், எனக்கும் வந்துச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டே வராது, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா வந்து ஜிம்காஸ் பொறுத்த வரைக்கும் சரோஜினி மார்க்கெட் தாங்க பெஸ்ட்டு. நான் இங்கே வந்து இங்கே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம், ஸ்ரீநகர் அப்படி தான் இருந்தது, எக்ஸ்க்ளூசிவாக இல்லை. அண்ட் ப்ரைஸும் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஆஹா ஓஹோன்னு கம்மியாக அப்படிலாம் இல்லை. குவாலிட்டி ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இல்லை, அவ்வளோ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த திகம்பர் ஜெயலால் மந்திர். இது வந்து ரெட் ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சரல் டிசைனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. சாந்தினி சௌக் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மார்க்கெட்ஸுங்க டெல்லியில். இது வந்து ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ரெட் ஃபோர்ட் மான்யூமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது. முகல் எம்பரர் ஷாஜஹான் 17th centuryயில் இதை வந்து கட்டியிருக்காரு. அவரோட டாட்டர் ஜஹானாரா அவங்க வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட் வந்து நிறைய கேனல்ஸ் வச்சு டிவைட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா மூன்லைட் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாந்தினி சௌக்கில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சில்ட்ரனுக்கு வந்து நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்குங்க. கிட்ஸ் வேர் வந்து இங்கே ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது, பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி. ஸோ இந்த ஜிகு தக அப்படின்லாம் இல்லாமல் கேர்ள் சைல்டுக்கு வந்து நல்ல மெட்டீரியல்ஸ் இருந்தது. அதே மாதிரி பாய்ஸ்க்கும் கூட நல்ல இந்த புஸ்ன்னு நல்ல இது என்ன குவாலிட்டின்னு சொல்கிறதுன்னு தெரியல, அது ஒன்றும் சொல்ல முடியாது. ரொம்ப நல்ல சாஃப்டான மெட்டீரியல்ஸில் கேஷுவல் வேர், நைட் வேர், அதுக்கப்புறமா வந்து இன்ஃபேக்ட் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி கூட அந்த மாதிரி அழகாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த குவாலிட்டி, இது வந்து ஸ்வெட் ஷர்ட்டானும் எனக்கு தெரியல, உள்ளனானும் தெரியல, பட்
ரொம்ப சாஃப்டாக இருந்தது, எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி. அண்ட் இங்கே வந்து நிறைய நார்த் இந்தியன் அவுட்ஃபிட்ஸ் வந்து இருந்ததுங்க. ஸோ ஷெர்வானிலாம் நீங்கள் வேர் பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே நிறையவே இருந்தது, நல்ல குவாலிட்டியில் கிடச்சிது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃபுல்லாகவே வந்து சல்வார் மெட்டீரியல்ஸ்க்குனே வந்து டெடிக்கேட்டடாக ஒரு பெரிய லேனே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்த மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக சரோஜினி மார்க்கெட்டில் இல்லை, அண்ட் கரோல் பாக்லேயும் இல்லை. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி நான் சொல்வேன்னா, மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த ஒர்க்ஸ் எல்லாமே, அது எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் சரி, சீக்வன்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ரொம்ப யூனிக்காக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப மைல்டாக ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. எனக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, நிறைய ட்ரெஸ் ஒரு 50%க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டான கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தது மெட்டீரியல்ஸில். ஸோ இப்போ அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் அகெயின் இங்கே வந்து இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிற டைமில் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சீக்வன்ஸ் இருக்கலாம், அந்த ப்ளூலாம் வந்து ரொம்ப யூனிக்கான கலரில் இருந்ததுங்க. அது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயிட் அண்ட் சில்வர் மிக்ஸ்ட் அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் எல்லா கலர்ஸும் பிடிச்சிடாது, ஸோ டார்க் கலர்ஸும் இருந்தது. பட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து ரொம்ப இருந்தது. நீங்கள் உங்களுக்கு பேஸ்டல் கலர் லவராக இருக்கிறீங்க அண்ட் அதுலேயே வந்து நீங்கள் சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்ப கான்ட்ராஸ்டாக இல்லாமல் ரொம்ப மைல்டான கலெக்ஷன், அதே சமயத்தில் நிறைய இன்ட்ரிகேட் ஒர்க் பண்ண விஷயங்கள், சல்வார் மெட்டீரியல்ஸ் இங்கே இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் வந்து சல்வார் மெட்டீரியல்ஸ் வித் துப்பட்டா. இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி. இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு ஷாப்புக்குள்ளங்க, அதாவது ரோட்டில் இருக்கிற ஷாப் இல்லை, இது வந்து ஹோல்சேல் சேலர்ஸ்க்குன்னே வந்து இங்கே ஷாப் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், கலெக்ஷன் கூப்பிட்டு போனாங்க, நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் நிறைய எடுத்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று அந்த மாதிரி முடியாது, நம்ம ஒரு டிசைன்னா அதில் அந்த ஃபுல் செட்டுமே எடுக்கணும் அப்படின்னாங்க. பட் நீங்கள் சப்போஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெயின் ரோடில் இல்லாமல் நீங்கள் அங்கே எங்கே வந்து ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கான ஷாப்னு கேட்டால் சொல்லுவாங்க, அந்த உள்ளுக்குள்ளே குட்டி லேன் மாதிரி போகும், அதுக்குள்ளே போனீங்கன்னா குடோன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் போய் எடுக்கலாம். ஸோ அங்கே வந்து பண்டிலாக தான் எடுக்கணும் அப்படின்றதுனால அது எனக்கு செட் ஆகலை, நான் வெளில வந்தாச்சு. ஸோ அகைன் வெளில வந்ததுக்கப்புறமா திரும்பவும் நிறைய மெட்டீரியல்ஸ் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ சாந்தினி ஷாவுக்கு வந்து என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த ஃபுல் வீடியோவோட சினாப்சிஸ் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சல்வார் மெட்டீரியல் நிறைய நல்ல ரேட்டில் கிடைக்கும். அண்ட் பிரைடல் கலெக்ஷன்ஸுக்கு யூனிக்கான எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ்க்கும் நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். டாடா பை பை, see you. Take care.